ஒரு வீடுன்னு இருந்தா கிளீனிங் வேலை நெறைய இருக்கும். டெய்லி ரொட்டீனா பண்ற வேலையே தவிர, மத்தது எல்லாமே வாரத்துக்கு 1 நாள், 2 மாசத்துக்கு 1 நாள் அப்படின்னு பண்ற வேலைகள் நெறைய இருக்குங்க. டெய்லி ரொட்டீனா செய்ற வேலை எல்லாமே இன்னைக்கு என்னோட வீட்ல நெறைய கிளீனிங் வேலை செஞ்சேங்க. என் பேர் மஞ்சு. பெங்களூர்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். விண்டோ கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு ஆயிருக்கும். மஸ்கிட்டோ நெட்டு ஃபுல்லாவே ஓவரா டஸ்ட்டு. ஸ்க்ரீன தள்ளும்போதே ஏகப்பட்ட டஸ்ட் இருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க. விண்டோலயே எவ்ளோ டஸ்ட் இருந்தது. கிட்டத்தட்ட 1 வாரமா விண்டோ க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். கிளீன் பண்றதுக்கு டைம் இல்ல. சரி இன்னைக்கு மஸ்கிட்டோ நெட் எல்லாத்தையுமே நான் கழட்டி எடுத்துட்டேங்க. நெறைய வீடியோஸ்ல மஸ்கிட்டோ நெட்ட அப்படியே துணிய வச்சு நீங்க துடைக்கிறது தான் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட டஸ்ட்டு. இந்த நெட்டு தொடும்போதே அப்படியே டஸ்ட் பறக்குது. அதனால இது எல்லாத்தையுமே கழட்டி அப்படியே வாஷ் பண்ணலான்னு தாங்க கழட்டிக்கிட்டு இருக்கேன். பெங்களூர் பொல்யூஷனுக்கு என் வீடு மட்டும் இல்ல, எல்லார் வீடுமே இப்படிதாங்க இருக்கும். என்னோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்கிற கிளைமேட், பொல்யூஷன்னால சைனஸ் ப்ராப்ளமும் இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வீசிங் ப்ராப்ளமும் இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு இவ்ளோ டஸ்ட் வீட்டுக்குள்ள இருந்தாலே பிரச்சனை தான். ஃபேன் போட்டாலே இந்த டஸ்ட் ஃபுல்லா வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி தான் வரும். இத சுவாசிச்சாலே போதும் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ 2 மாசத்துக்கு ஒரு முறை எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே இந்த மாதிரி வேலைகள கண்டிப்பா பண்ணணுங்க. இந்த விண்டோ கழுவும்போதே அப்படியே நம்ம ரோட்ல சேறு தண்ணி எப்படி போகுமோ அந்த மாதிரி போச்சுங்க. இவ்ளோ டஸ்ட் இருக்கிறத ஒரு துணிய வச்சு துடைச்சா எவ்ளோ நேரம் துடைக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. பாத்ரூம்ல வாஷ் பண்ணியிருந்தா அப்படியே ஷவர் வச்சு கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. லாஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். இன்னைக்கு காலையிலேயே ஃபுல் பாத்ரூம் நான் கிளீன் பண்ணி விட்டுட்டேன். இருக்கிறதுலயே கஷ்டமான வேலை பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை. மறுபடியும் என்னால கிளீன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே யூட்டிலிட்டில கொண்டாந்து வச்சேன். அப்படியே மக்ல தண்ணி ஊத்தி தாங்க வாஷ் பண்ணேன். இந்த மாதிரி மக்ல ஊத்தும்போது பின்னாடி ஒரு கைய வச்சுக்கணும். அப்படி இல்லன்னா ஊத்துற தண்ணி அப்படியே சும்மா தரையிலேயே போயிடுங்க. எல்லா மஸ்கிட்டோ நெட்டுமே கழட்டிட்டேன். ஆனா மெயின் டோர்ல இருக்கிறது கழட்ட முடியலங்க. இந்த மாதிரி வேலை செய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிடி ட்ரெஸ் தாங்க. ஷவர்ல வாஷ் பண்ணும்போது நம்ம துணி நனையறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம துணி நனைஞ்சிரும். இன்னைக்கு மொத்தமா கிளீனிங்குன்னு இறங்கிட்டேன். துணி நனைஞ்சாலும் கவலை இல்ல, நனையலனாலும் எனக்கு கவலை கிடையாது. இந்த மஸ்கிட்டோ நெட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷம் இருக்கும். ஒரு சில விண்டோலாம் நான் வாஷ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி விண்டோல ஏகப்பட்ட அழுக்கு இருந்துச்சுங்க. எங்க ரூம்ல ஏசி கிடையாது. இன்னும் ஏசி இருந்துச்சுன்னா, இந்த டஸ்ட் எல்லாமே ஏசிக்குள்ள தான் போகும். விண்டோவா இருந்தாலும் சரி, மஸ்கிட்டோ நெட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா 2 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிடுங்க. நீங்க நினைக்கலாம் வாக்யூம் கிளீனர் வாங்கி வச்சு கிளீன் பண்ணலாமே அப்படின்னு. கரெக்ட்டு தாங்க. வேலை இன்னும் ஈஸியாவே முடியும். ஆல்ரெடி கார் கிளீன் பண்றதுக்காக வாங்கி வச்சிருந்தோம். அது ரிப்பேர் ஆயிடுச்சு. மறுபடியும் இன்னொன்னு வாங்கணும். ஆனா, இப்ப வாங்குறதுக்கு என்கிட்ட பட்ஜெட் கிடையாதுங்க. வேக்யூம் கிளீனர் வச்சிருக்கிறவங்களுக்கு வேக்யூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி 2வதா நான் வந்து விண்டோ கிளீன் பண்ண போறேன். விண்டோ துடைக்கிறதுக்காக ஒரு 1/4 பக்கெட் தண்ணியில டிஷ் வாஷ் ஜெல் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு பழைய ஸ்பாஞ்ச எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. விண்டோல இருக்கிற டஸ்ட் எல்லாமே கிளீன் பண்றதுக்காக பெயிண்ட் பிரஷ் ஒண்ணு பெருசா வாங்கி வச்சிருக்கேங்க. நெறைய டஸ்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பிரஷ்ஷால தள்ளி விட்டாலே போதும். எல்லா டஸ்ட்டுமே போயிடும். அதுக்கப்புறமா துணிய வச்சு துடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நெறைய பேர் கேட்பீங்க, "இவ்ளோ பெரிய வீடு கட்டியிருக்கீங்க. ஒரு வேக்யூம் கிளீனர் வாங்குறதுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இல்லையா?" அப்படின்னு. உங்க மைண்ட் வாய்ஸும் கரெக்ட்டு தான். பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. பையனுக்கு சடனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட செலவு, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம டெய்லி அங்க பண்ண போறோம். 2 மாசத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு இப்போதைக்கு நெறைய செலவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்காம இருக்கேன். நெறைய கமெண்ட்ஸ் இப்பலாம் வர ஆரம்பிச்சுருச்சு. உங்க ஹஸ்பண்ட பத்தி நீங்க எதுக்கு வீடியோல சொல்றதே இல்ல அப்படின்னு. YouTubeல நான் போடுற கன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, வீட்டு வேல, சமையல் வேல, கிளீனிங் வேல இதுதான். இந்த கன்டென்ட்டுக்கும் அவங்களுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதனால தான் அவங்கள பத்தி நான் எதுவுமே சொல்றதில்ல. சரி இத பத்தி அப்கமிங் வீடியோல நான் தனியாவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். விண்டோல இருக்கிற பெயிண்ட்டும், வால்ல இருக்கிற பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி கலர்ல தான் இருக்கும். செவுத்துல இருக்கிறது ராயல் பெயிண்ட் அப்படிங்கிறதுனால அழுக்காச்சுனாலும் துணிய வச்சு துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. விண்டோக்கு அடிச்சிருக்கிற பெயிண்ட்லயும் நெறைய வகை இருக்கு. மேட் ஃபினிஷ் இருக்கு, கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு, சாட்டின் ஃபினிஷும் இருக்குங்க. நாங்க பண்ணியிருக்கிறது சாட்டின் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால, துணிய வச்சு துடைச்சாலுமே நல்லா ஸ்மூத்தா துடைக்க முடியும். விண்டோல இருக்கிற கம்பியுமே துடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அழுக்கும் நல்லா ஈஸியா வந்துரும். இந்த ரூம்ல இந்த சிங்கிள் விண்டோ துடைக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜன்னலுக்கு வெளிப்பக்கமா இருக்கிற டஸ்ட்ட கூட உள்ள இருந்தே தான் கிளீன் பண்ணணும். வெளிய போய் கிளீன் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளே கிடையாது. நானு எங்க பக்கத்து வீட்டு ஆன்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, சம்மர் முடிஞ்சு ஒரு 2 மழை நல்லா ஜோன்னு பேஞ்சுட்டா போதும். விண்டோ எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுருவோம்.
ஏன்னா மழை பெஞ்சதுனால டஸ்ட் எல்லாமே நல்லா அடங்கி இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல நம்ம கிளீன் பண்ணும்போது விண்டோ ரொம்ப நாளைக்கு கிளீனா இருக்கும் அப்படிங்கிறதுனால, மழை பெஞ்சிட்டாலே போதும் நாங்க கிளீன் பண்ணி விட்டுருவோம். கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாமே செய்வேன். ஆனா கிளீனிங் வேலை நான் செஞ்சதே கிடையாது. கிராமத்திலேயே பொறந்து வளர்ந்ததுனால, அங்க கிளீனிங்குன்னு தனியா பண்ண மாட்டாங்க. டெய்லி ரொட்டீன் வீடு பெருக்குறது, சமைக்கிறது இதுதாங்க இருக்கும். ஆனா இங்க வந்து வீடு எப்படியெல்லாம் கிளீனா வச்சுக்கிறாங்க, வீட்டுக்கு வர்றவங்கள எப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். கிராமத்துல நிலத்துல வேலை, வீட்ல வேலை அப்படின்னு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்கிறதில்ல. சிட்டில இருக்கிற நமக்கு தான் வீட்ட சுத்தி சுத்தி உட்காந்துக்கிட்டு வீட்ல இருக்கிற ஏதாவது கிளீனிங் வேலை பண்ணலான்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப என் வீட்லயே நிலத்துல நாங்க வேலை பார்க்கறதில்ல. அதனால இப்பல்லாம் வீட்ட ஓரளவுக்கு கிளீனா வச்சுக்கிற அளவுக்கு டைம் இருக்கு. இவ்ளோ கிளீனிங் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றவங்களும் இருப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, ஒரு வீடுன்னு இருந்தா இவ்ளோ கிளீன் பண்ணா தான் வீடு வீடா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயங்க. எல்லா ஜன்னலையும் கிளீன் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். எதுக்காகன்னா, இப்ப காத்து அதிகமா இருக்கிறதுனால யூட்டிலிட்டில இருந்தும், மெயின் டோர்ல இருந்துமே அதிகமா காத்து வருதுங்க. அடுத்ததா ஒவ்வொரு வீட்லயுமே ரொம்ப முக்கியமா கிளீன் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டிலுக்கு அடியில இருக்கிற பிளேஸு தான். இந்த ட்ராயர் உள்ள தள்ளுனோம்னா கட்டில்ல பாதி வரைக்கும் தாங்க வரும். மீதி பாதி காலியா தான் இருக்கும். காலியா இருக்கிற இடத்துல டெய்லி ரொட்டீனா கூட்டுறது, துடைக்கிறது இப்படி செஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா ட்ராயருக்கு அடியில ட்ராயர் தள்ளுனா மட்டும் தான் என்னால கூட்ட முடியும், துடைக்க முடியும். ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளே இருக்காது. அவங்க இல்லாத சமயத்துல தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நான் செய்வேங்க. நெறைய டஸ்ட் இருந்தது. தொடப்பத்துல தள்ளுனா எல்லா இடத்துலயும் பறக்கும் அப்படிங்கிறதுனால, வைப்பர்ல இத அப்படியே வெளிய குப்பை மட்டும் தள்ளிக்கிட்டேன். இந்த இடத்த கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் இல்ல 6 மாசம் கூட ஆயிருக்குங்க. இந்த இடத்துல இருக்கிறது டஸ்ட் மட்டும் தான். மண்ணெல்லாம் இருக்காது. தலைமுடி, ஒட்டடை இந்த மாதிரி தாங்க இருக்கும். காலையில வீடு மாப் பண்ணும்போதே ட்ராயர் எல்லாம் நகர்த்தி விட்டுருந்தேன்னா, வீடு மாப் பண்றதுக்கு வந்தவங்களே இத பண்ணிட்டு போயிருப்பாங்க. எனக்கு அந்த நேரத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட், சமையலு அப்படின்னு கிச்சன்லயே வேலை இருக்கும். அதனால இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லாம போச்சுங்க. சரி அவங்க போன பிறகு இந்த இடத்த மட்டும் நானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். ட்ராயருக்கு மேல எவ்ளோ டஸ்ட் இருக்கு பாருங்க. இதுக்கு மட்டும் மூடியே இல்லாம போச்சுன்னா, மொத்த டஸ்ட்டுமே உள்ள தான் போயிருக்கும். காஞ்ச துணி வச்சு தொடச்சா டஸ்ட் எல்லா இடத்துலயும் பறக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கெட்லயே தண்ணி வச்சுப்பேன். அப்படியே ஸ்பாஞ்ச நனச்சு நனச்சு டஸ்ட்ட தொடச்சு விட்டுருவேங்க. ஒரு 1/4 பக்கெட் தண்ணி எடுத்துக்க வேண்டியது, ஒரு 2 ட்ராப் டிஷ் வாஷ் ஜெல் போட்டுக்க வேண்டியது. அந்த தண்ணியிலேயே நனச்சு நனச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. தண்ணி அழுக்காச்சுன்னா மறுபடியும் நான் தண்ணி மாத்திப்பேன். ஒவ்வொரு கிளீனிங் வேலையுமே நான் இப்படி தான் நான் பண்ணுவேன். இந்த 2 ட்ராயர்ல ஒரு ட்ராயர் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா தலகாணி வச்சிருக்கேன். இன்னொரு ட்ராயர்ல கம்பளி, பாயி அப்படின்னு அதெல்லாமே வச்சிருக்கேங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டுன்னு வந்தா தான் இது எல்லாமே தேவைப்படுது. மத்த டைம்ல கட்டிலுக்கு அடியில இப்படி ஒரு ட்ராயர் இருக்கு அப்படிங்கிறதையோ, ட்ராயர்ல இவ்ளோ திங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும், ட்ராயருக்கு அடியில நெறைய டஸ்ட் இருக்கும். அதையும் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் மறந்தே போயிடுறேங்க. இந்த இடத்துல குனிஞ்சு மாப் விட்டு துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா, பாதி தூரம் வரைக்கும் தான் துடைக்க போறோம் அப்படிங்கிறதுனால, எனக்கு கொஞ்சம் ஈஸியா தாங்க இருந்தது. அவ்வளோதாங்க ட்ராயருக்கு மேல, கட்டிலுக்கு அடியில பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. ட்ராயர் எல்லாத்தையுமே கட்டிலுக்கு அடியில அப்படியே நகர்த்தி விட்டுட்டேன். இந்த ரூம்ல இப்போதைக்கு டஸ்ட் ஃப்ரீ ரூம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல நின்னு நான் பிரீத் பண்ணும்போது இருந்த ஃபீலிங்க விட, கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு நான் பிரீத் பண்ணும்போது ஏதோ சுத்தமான காத்த சுவாசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம செய்யற வேலையில கஷ்டம் இருந்தாலும் செஞ்சு முடிச்ச பிறகு அதுல கிடைக்கும் பாருங்க சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே இருக்கிற உடம்பு வலி எல்லாமே பறந்து போயிடும். கடைசியா கிச்சனுக்கு தாங்க வந்துட்டேன். கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் கிச்சன்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி போடுவேன். மத்த டைம்ல சோப் வாட்டர் வச்சு அப்படியே தொடச்சு விட்டுருவேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கிளீனிங் பண்றத விட, ஒரு நாள் இந்த மாதிரி காலையிலேயே சீக்கிரம் சமையல் பண்ணி முடிச்சுட்டு, ஒரு 10 மணிக்கு கிளீனிங் வேலைய ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. மதியம் லஞ்ச் வரைக்கும் செய்வேன். மதியம் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன்னா, மறுபடியும் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, 6 மணிக்கெல்லாமே எல்லா கிளீனிங் வேலையுமே முடிச்சிருவேன். இவ்ளோ பாட்டில் எடுத்து வச்ச பிறகு, இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு என்கிட்ட பிளாஸ்டிக் கவரே இல்ல. இதுக்கு முன்னாடி வீட்ல நியூஸ் பேப்பர் வாங்குவோம். அந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையுமே கொட்டி அப்படியே ஹால்ல வச்சுருவேன். இப்ப நியூஸ் பேப்பரும் வீட்ல இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. கரம் மசாலா, மிளகு, சீரகம் இதெல்லாமே எடுத்து அஞ்சர பெட்டியில அப்படியே மிச்சம் இருந்தது எல்லாமே கொட்டி விட்டுட்டேன். ஒரு சில ஐட்டம் எல்லாம் கிச்சன்ல இருந்த சின்ன சின்ன கப்பெல்லாம் எடுத்து அதுல கொட்டி வச்சுட்டேங்க. பாட்டிலா இருந்தாலும் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லு நல்லா காயணும். இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுங்க. பாட்டில் தண்ணி இல்லாம நல்லா காஞ்ச பிறகு டைரக்ட்டா பாக்ஸ்ல கொட்டி வச்சாலுமே சீக்கிரமா பூச்சி வச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு கவரோட வைக்கிறது தாங்க சேஃப்.
இவ்ளோ நேரம் வீட்ல பண்ண கிளீனிங் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணிட்டேன். ஆனா, இந்த கிச்சன் கண்டெய்னர் சேர்த்து கிளீன் பண்ணும்போது தான் மண்டையே குழம்பி போச்சு. எது எதுல போட்டு வைக்கிறதுன்னு தெரியல. எந்த பாட்டில் கழுவுறதுன்னும் தெரியல. இதெல்லாம் கொட்டி வைக்கிறது எங்க எடுத்து வைக்கிறதுன்னும் தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிக்காத குறையா தான் எனக்கு ஆயிப்போச்சு. ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ், பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் அப்படின்னு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க. பெரிய கண்டெய்னர்ஸ் நான் ஹோம் சென்டர்ல வாங்குனது. சின்ன கிளாஸ் கண்டெய்னர் நியூட்டெல்லா பாட்டிலுங்க. அப்பா! இவ்ளோ நியூட்டெல்லாவா வாங்குனீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. என் ஃப்ரெண்டு வீட்ல வாங்குனது, என் வீட்ல வாங்குனது அப்படின்னு நெறைய பாட்டில் சேர்த்து வச்சு இத கிச்சன் கண்டெய்னருக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாட்டில் எல்லாமே டிஷைனர்ல இருந்தா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால யூட்டிலிட்டில கொண்டு போய் இது எல்லாத்தையுமே அப்படியே கவுத்தி வச்சு காய வச்சுட்டேங்க. இந்த வழியா தான் பூனை வரும். பூனை வந்துச்சுன்னா போச்சு. அதனால ஒவ்வொரு பாட்டிலுமே செவுத்துல சப்போர்ட் குடுத்து அப்படியே சாய வச்சு நிக்க வச்சிருந்தேன். முதல்ல சின்ன கிளாஸ் கண்டெய்னர், அப்புறம் பெரிய கிளாஸ் கண்டெய்னர், கடைசியா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸுங்க. ஹோம் சென்டர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். மறுபடியும் இன்னொரு 6 பாட்டில் போடலான்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க. சரி ஹோம் சென்டர்லயாச்சும் வாங்கலான்னு பார்த்தா, அதான் நமக்குன்னு கூடவே ஒரு வியாதி இருக்கே, ஞாபக மறதின்னு. மாலுக்கு போறப்பலாம் சுத்தி சுத்தி வருவேனே தவிர, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்துல வரவே வராது. ரொம்ப ரேரா யூஸ் பண்ற மளிகை சாமான் எதுவுமே நான் பாட்டில்ல கொட்டி வைக்க மாட்டேங்க. அப்படியே கவரோட தான் கட்டி வச்சிருப்பேன். இன்னும் அதெல்லாம் நான் தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல கொட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் கிச்சன்ல வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. என் ஃப்ரெண்டு வீடுகள்ல இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா, என் வீட்ல அதுல பாதி தாங்க இருக்கும். இத கிளீன் பண்றதே இவ்ளோ பெரிய பாடா இருக்கு. இன்னும் நெறைய இருந்தா அடுத்ததா என் வீட்ல கிளீன் பண்ற இடம்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபில்டர். 2 மாசம் ஒரு முறை இல்லைங்க. மாசத்துக்கு ஒரு முறையே இந்த வாட்டர் ஃபில்டர் தாங்குறதில்ல. ஏன்னா, ஜன்னல் வழியா வர்ற வெளிச்சத்துனாலேயே உள்ள வந்து அதிகமா பாச பிடிக்க ஆரம்பிச்சுருது. கிளீன் பண்றதுக்கு டைம் இல்லாம கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா, சமையலுக்கு மட்டும் இந்த தண்ணிய நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருந்தேன். நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், வாட்டர் ஃபில்டரோட கலரே கிரீன் கலர்ல தான் இருந்தது. இது வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் கிடையாதுங்க. தண்ணி ஃபில்டர் ஆகும். ஆனா, தண்ணீல இருக்கிற உப்பெல்லாம் நமக்கு எடுக்காது. இதுக்குள்ள சோப்போ, ஸ்க்ரப்பரோ வச்சு தேய்க்கக்கூடாது. ஏன்னா, குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறதுனால தண்ணி குடிக்கும்போது ஸ்மெல் வரும். சர்வீஸ் பண்றவங்க உள்ள லெமன் வச்சு தான் கிளீன் பண்ணுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து லெமன் கூட கிடையாது. அதனால கையில தேய்ச்சு அப்படியே கிளீன் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் ஃபில்டர் 2 மாசத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்றவங்க கிளீன் பண்றாங்களோ இல்லையோ, நாம கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என் வீட்ல நான் கிளீன் பண்ணாம விட்டுட்டாலும் வந்து பண்ணு பண்ணு அப்படின்னு என் வாட்டர் ஃபில்டர் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஃபில்டர்ல இருக்கிற டேப்புமே ரிமூவ் பண்ணி நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டேப்பும் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ஃபில்டரோட பிராண்ட் வந்து கென்ட் தான். உங்க தண்ணீல எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க ஃபில்டர் போடுறது தாங்க நல்லது. இதெல்லாம் வீட்ல இருக்கிற ஜென்ஸே சூப்பரா செஞ்சு தருவாங்க. ஆனா, இன்னைக்கு ஒரு கிளீனிங் வேலைய நான் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த வேலைய பண்ண சொல்லி அவங்க கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த வேலைய எப்ப செய்யணும்னு மூடு இருக்கோ, அப்பதான் செய்வாங்க. அவங்க செய்றப்ப சும்மா இருப்பாங்களா? அவங்க செஞ்ச இடத்த நாம கிளீன் பண்றதுக்கு பின்னாடியே ஒருத்தர் போகணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளீன் பண்றப்ப நமக்கு வேலை செய்ற மூடு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த வேலையே நம்பளால செய்ய முடியுங்க. இதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் செஞ்சுருவேன். வாட்டர் ஃபில்டரோட கலர் முன்ன எப்படி இருந்துச்சு? இப்ப என்ன கலர்ல இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். சரி அடுத்ததா என்னோட கிளீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கேபினட்ஸ் எல்லாமே வைப் பண்றது தாங்க. என்னதான் நம்ம சிம்னி யூஸ் பண்ணாலுமே, நம்ம சமைக்கும்போது, அதிலிருந்து வர்ற புகையில இருக்கிற ஆயில் பிசுக்கு எல்லாமே கேபினட்ஸ்ல ட்ராப்பா ஒட்டியிருக்கும். ரொம்ப ஆயில் பிசுக்கு சேர்ந்துருச்சுன்னா, வைப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதிகமா பிரஷர் குடுத்து தேய்ச்சாலும் நமக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் வந்துரும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லையா மாசத்துக்கு ஒரு முறை, சோப்பு தண்ணீல முதல்ல தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா நல்ல ஸ்பாஞ்சில தொடச்சோம்னு வச்சுக்கோங்க. கிச்சன் கேபினட்ஸ மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சமைக்கிறதோட சரி, அதெல்லாம் கிளீன் பண்றது கிடையாது. ஒரு 2 மாசத்துக்கு அப்படியே விட்டுட்டு, எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி சேர்ந்த பிறகு, இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் துடைக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஸ்ப்ரே கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ண வேண்டியது. அந்தந்த வேலைய அப்பப்ப செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தனியா ஒரு ப்ராடக்ட்டும் தேவையில்ல. அதிகமா பிரஷர் குடுத்து, எஃபோர்ட் போட்டு நம்ம அந்த வேலைய செய்யணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற டிஷ் வாஷ் ஜெல்ல வச்சு, வீட்ல இருக்கிற எல்லா கிளீனிங் வேலையுமே பண்ணலாம். என் வீட்ல கிளீனிங்க்கு நான் யூஸ் பண்றது ஒண்ணு டிஷ் வாஷ் ஜெல், இன்னொன்னு வந்து ஃப்ளோர் கிளீனர். இத தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்பவுமே கவுண்டர் டாப்புக்கு மேல இருக்கிற கேபினட்ஸ்ல ட்ராப்பா ஆயில் பிசுக்கு இருக்கும். ஆனா கவுண்டர் டாப் கீழ இருக்கிறதுல நம்ம சமைக்கும்போது என்னென்ன சமைப்போமோ அதெல்லாம் அது மேல விழும். தண்ணி ஒழுகும், சாம்பார் ஒழுகும், சில சமயம் பால் கூட சிந்திரும். அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இந்த கேபினட்ஸ்ல எல்லாமே இருக்கும். என் வீடு கட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கங்க. வீடு கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. வீட மெயின்டெயின் பண்ணணும். வீட மெயின்டெயின் பண்ணா தான் அதோட லைஃபே அதிக நாள் வருங்க.
சரி நெக்ஸ்ட் கிளீனிங் டெய்லி சமையல் பண்ணும்போது ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் தொடச்சு விட்டுருவேன். ஆனா கவுண்டர் டாப்புக்கு இன்னொரு பக்கத்துல நான் சமைச்சு வைக்கிற பாத்திரம் தான் இந்த இடத்துல வைப்பேங்க. இந்த இடத்துல இருக்கிற டைல்ஸ அதிகமா நான் துடைக்கவே போமாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல அதிகமா அழுக்கே ஆகாது. 15 நாளைக்கு ஒரு முறை லைட்டா ஸ்க்ரப்பர்ல வச்சு தேய்ச்சுட்டு ஸ்பாஞ்சால தொடச்சாலே போதும். டைல்ஸ் நல்லா பளபளன்னு ஆயிடும். அதனால இந்த பக்கம் இருக்கிற டைல்ஸ மட்டும் அப்படியே சோப்பு போட்டு தொடச்சு விட்டுட்டேங்க. ஒரு பக்கம் நல்லாவே இருந்தது. வெறும் ஸ்பாஞ்சால அப்படியே தொடச்சு விட்டுட்டேன். ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற டைல்ஸ் மட்டும் அங்கங்க நெறைய ஆயில் புள்ளி புள்ளியா இருந்தது. அத ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சுட்டு அப்படியே ஸ்பாஞ்சால தொடச்சு விட்டுட்டேங்க. இன்னைக்கு நான் இவ்ளோ கிளீனிங் வேலை செய்றேன். இதையே என் பசங்களோ, ஹஸ்பண்டோ வீட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை கூட என்னால செய்யவே முடியாது. எதுக்காகன்னா, நான் செய்யும்போது வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, இங்க வலிக்குது, அங்க வலிக்குது சொன்னேன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு அப்பதான் சான்ஸு பிள்ள பிள்ள பிள்ளன்னு புடிச்சுப்பாங்க. அவங்க பேசுறது நம்மளால காது குடுத்து கேட்க முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க இல்லாத சமயத்துல இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் உடம்பு வலி எடுத்தாலும், உடம்புக்கு முடியல அப்படின்னு தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துப்பேங்க. இவ்ளோ கிளீனிங் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு ஓரளவுக்கு என்னோட மைண்டும் சரி, வீடும் சரி ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. கடைசியா என்னோட கிளீனிங் ஃப்ரிட்ஜ் தாங்க. இந்த இட்லி மாவுன்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ் சுத்தமாவே இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இட்லி பாத்திரத்துலருந்து விழுற மாவு தான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே டஸ்ட் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா, இந்த இட்லி மாவு இல்லன்னா ஒரு நாளும் நமக்கு நகராது. அது வேற விஷயம். என்னதான் பார்த்து பார்த்து இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணாலும் 2டே நாள்ல மறுபடியும் பழையபடி ஆயிடுது. என் வீட்டு ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இப்படி இருக்கா? இல்ல எல்லார் வீட்டு ஃப்ரிட்ஜும் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, கிளீனா இருக்கும். அப்ப நான் நெனச்சுப்பேன், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இப்படி போல. இவங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்பவுமே கிளீனா இருக்கு அப்படின்னு. மளிகை சாமான் பாக்ஸ்லயுமே எதுவும் கிடையாது. ஃப்ரிட்ஜ்லயும் எதுவும் கிடையாது. எல்லாமே காலியா இருக்கு. மொத்தமே வாங்கணும். வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் போய் வாங்குறதுக்கு ஒரு வண்டி இல்லாம போச்சுன்னா, எவ்ளோ வேலைங்க நிக்குது அப்படின்னு இந்த ஒரு மாசத்துல நான் பார்த்துட்டேங்க. ஒவ்வொரு டைமும் நான் சமைக்கும் போதெல்லாம் Zeptoல ஆர்டர் பண்ணி தான் வாங்கி சமைச்சுட்டு இருக்கேன். அப்படி இல்லன்னா பக்கத்துல இருக்கிற கடையில போய் நான் வாங்கிட்டு இருக்கேன். மொத்தமா போய் காய்கறியும், மளிகை சாமானும் வாங்கி கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. 2 டேஸா எந்த கமெண்ட்ஸ்க்குமே இன்னும் ரிப்ளை பண்ணாம இருக்கேன். அதுல ஒரு சிலரு என்னோட பேர சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அது யாரு என்னன்னு கமெண்ட்ஸ படிச்சு பார்த்துட்டு, அடுத்த வீடியோல உங்க பேர நான் கண்டிப்பா சொல்றேங்க. லாஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ல வரும்போது படிச்சேன். ஆனா உடனே என்னால ரிப்ளை பண்ண முடியலங்க. நெறைய பேரு அவங்க பேர சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி வீடியோ போடுங்க மஞ்சு ரியலிஸ்டிக்கா இருக்குது அப்டின்னும் சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. சரிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய்.